கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்படியான வருகைக்கு காத்திருக்கிற மக்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாம் அந்த நாளிலே நம்முடைய நிலை எப்படியாக இருக்க வேண்டும் என்பதற்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி அதை காக்கப்பட கடுவது என்று சொல்லி நமக்கு வசனம் சொல்கிறது. கிறிஸ்து வரும்படியான நாளிலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருப்பதற்கு அதை காத்து கொள்ள வேண்டிய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த உலக வாழ்வில் மிகவும் அது கடினமான ஒரு காரியம்தான். நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டுப்படுத்தி பரிசுத்தமாகவும் கர்த்தருக்காக தேவனுடைய சித்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்து அதன்படி ஜீவிப்பதற்கு இந்த உலக வாழ்க்கையில் மிகவும் அது கடினமான ஒரு காரியம். இருந்த போதிலும் வேதம் நமக்கு சொல்லுகிற ஆழமான அறிவுரை, இந்த அறிவுரையில் நாம் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து வரும்படியான நாளிலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதாய் காத்துக்கொள்வது நமக்கு மிகவும் அவசியமானது என்பதை நாம் புரிந்து காத்துக்கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். இதற்கு நமக்குள்ளே இருக்கிற ஆவியை நாம் அவிழ்த்து போடாத படிக்கும், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருக்கும் படிக்கும், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போம். பொல்லாங்காய் இந்த உலகத்தில் என்னென்ன தோன்றுகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். இவைகள் எல்லாம் விட்டு விலகுவதற்கு வேதம் நமக்கு அநேக ஆலோசனைகளும் அறிவுரைகளும் சொல்லி நம்மை உணர்த்துகிறது. ஆகவே வேத வசனத்தை நாள்தோறும் நாம் தியானித்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் எப்படி குற்றமற்றதாய் காத்து கொள்ள முடியும் என்பதை வசனங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நம்மை காத்துக்கொள்வோம். காத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்காய் எதிர்நோக்குவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார். நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை எடுத்துக்கொண்டு போவார். அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுடைய பணியில் சுவிசேஷ எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக கர்த்தருடைய தாசன்.